பார்த்தா ஃபாரினர் மாதிரி இருக்கீங்க. வாட் யூ வாண்ட் சார்? உங்களை மாதிரி ஃபாரினர்லாம் இதைத்தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுதான் இந்தியாவிலே நம்பர் 1 சரக்கு. என்ன சார் சந்தேகமா இருக்கா? இது ஒரிஜினல் சார். வேணும்னா ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஃபாரினர்னா ஃபாரினர் தான். வேலை கூட கேட்காம கடகடன் குடிக்கிறார் சார். கஸ்டமர்னா இப்படி இருக்கணும். 58 ரூபாய் சார். இல்லையா? யோ இல்லையா? யோ யோ என்னையா நீ பாட்டுக்கு செக்ல கையெழுத்து போட்ட மாதிரி போய்கிட்டே இருக்க. பணத்தை கூடியா? நீயா என்னடா கோட்டு சுட்டுலாம் மாட்டிருக்க? எங்கேயாச்சும் வாடகை பிடிச்சியா? பாருங்க சார், இப்படி டிப்டாப்பா இருந்துட்டு சரக்க வாங்கி குடிச்சிட்டு துரை மாதிரி போய்கிட்டே இருக்கா சார். துரை மாதிரி இல்லையா, துரையே தான். ஏய் ஒழுங்கா வர்றியா இல்ல நாலு தட்டு தட்டுமா? என்ன சிரிக்கிற? ஏர் இந்தியா மகாராஜா மாதிரி போட்டா. பாத்தியா ஐயா, அனுபவம் பேசுது. எனக்கு பயந்துகிட்டு வந்த உடனே குத்தத்தை ஒப்புக்கிட்டு சார்ஜ் ஷீட்ல கையெழுத்து போட்டான். போட்டா இதான் ஐயா, பேட்ட பசங்க தண்ணிய போட்டா லோலாயத்தனம் தாங்க முடியாது. ஏப்பா நீ ஒண்ணும் விலங்கு மாற்ற அளவுக்கு பெரிய கிரிமினல்ல, உட்காரா நியூசன்ஸ். பாவி அதே உடைச்ச, இன்னைக்கு தாண்டா அது ஓடிச்சு. ஹலோ ஹலோ, நான் செல்வராஜ் பேசுறேன். ஐயா இருக்காங்களா? அப்பாவா? கொஞ்சம் அப்பா. எந்த கழுவிட்டா அப்படி கத்தி பேசுற? கழுதெல்லாம் இல்ல, நீங்க போடுற எச்சி எலும்பு கலையிற போலீஸ். ஓ அந்த பேயா வச்சு நானே பேசிக்கிறேன். என்ன கழுது செல்வராஜ்? கழுதை கிடைச்சானா? வணக்கம்ங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த துரையை பிடிச்சு கொண்டாந்துட்டேங்க. அப்படி போ, உள்ள வச்சுட்டு இல்ல? ஆமாங்க, பாருங்க கொண்டாந்து உட்கார வச்சிருந்தேன். சீலிங் ஃபேன் இழுத்து போட்டு உடைச்சான். யோ என்னையா கதை ஒரு அவனே ஒரு காக்கா வலிப்பு கேச்சு. வலிப்பு வந்து ஃபேனை பிடிச்சிருப்பான். நீங்க வேணா வந்து பாருங்க. பாட்டி தண்ணிய போட்டு பயங்கர லொல்லு பண்ணிச்சு. பிடிச்சு உள்ள தள்ளிட்டேன். என்ன மேடம் நீங்க கவரிங்க. இதுதாங்க குதிரவால. இந்த தம்பி 100 ரூபாய்.
கரகம் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கானே, அது நம்ம ஊமைய மாதிரி இல்லாம. ஐயோ என் நண்பர் விடுங்கடா. டேய், என் நண்பர் விடுங்கடா. யாரா நண்பன்? நீங்க தான் என் நண்பன். மை நேம் இஸ் மணி ஃப்ரம் காக்கா தோப்பு. யுவர் ப்ளீஸ் குட் நேம். மரியாதையா போயிடு. போயிடுண்ணா. அண்ணா நீங்க முதல்ல ஏறிங்கண்ணா, அப்புறம் விட்டுட்டு போய் பாருங்க. அப்புறம் வேலைக்கு பின்னால லொங்கு லொங்கு போயிட்டு வாங்கண்ணா. அண்ணா லெட்டர் பாருங்க. நல்ல வேலை வெள்ளையம்மா, கரகத்தை கீழோடாம புடிச்சிட்டேன். நான் கரகத்தை பிடிச்சிட்டேன் ஐயா. கரகம் பிடிச்ச பயிலுங்க என் புள்ளைய பிடிச்சிட்டு போறானுங்களே, யாராவது காப்பாத்துங்களே. என்னடா முறைக்கிற? எங்க முதலாளிகிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டா எந்த மூலையில இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது நினைச்சியா? ஏய் ஊமையா, இத மாதிரி வேலை குத்திட்டு சாமி ஆடினா உன்னை சும்மா விட்டு நினைச்சிருக்கியா? சும்மா முடிக்காதடா. ராவும் பகலமா எங்களை அலைய விட்டதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? ஆனா அளவு குத்திருக்க அந்த அட பாவிகளா, முருக பக்தரை ஏன்டா இப்படி மிருகம் மாதிரி தள்ளிட்டு வந்திருக்கிறீங்க? முருகா, இந்த மூதேவிகளை மன்னிச்சிருப்பா. ஐயோ, இவன் முருக பக்தன் இல்லைங்க, நம்ம முதலாளி தேடி புடிச்சிட்டு வர சொன்ன ஊமைய. அரோகரா, அந்த லண்டன் மருமக இவர் தானா? தாங்க. லண்டன் மருமகனா? டேய், நான் லோக்கல் வெள்ளையம்மாவோட மகன்டா. வேலை புடிங்கி விடுங்கடா. ஆனா என்ன பேச விடுங்கடா. டேய், அடேங்கப்பா, அங்குலம் அங்குலமா அப்பனை அப்படியே உரிச்சு வச்சிருக்குது. ஐயோ, ஏன் மாதிரியே உருவம் உள்ள ஒருத்தன். ஒருவேளை இவன் தான் நினைச்சு என்ன புடிச்சிட்டு வந்துட்டாங்களா? இருக்கலாம். முதலாளி, உங்க மருமகன் கிடைச்சிட்டாரு வேலோட. இவ்வளவு நாளா என்கிட்ட காட்டாம வச்சிருந்தீங்க, இப்ப என் அப்பா முருகனே காமிச்சிட்டாரு. 25 வருஷமா இவனை உலகமே தெரியக்கூடாதுன்னு ஊமையா வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இவன் ஊருக்குள்ள போய் கரகம் எடுத்து ஆடி இருக்கான்னா கூடிய சீக்கிரம் உங்களை காவடி எடுக்க வச்சிருவான். யோ கணக்கு, அப்படி நான் அண்ணன் காவடி ஆயிடக்கூடாதுன்னு தான் இந்த ஜமீன் சொத்துக்காக 25 வருஷத்துக்கு முன்னாடியே கூட பிறந்த எங்க அக்காவையும் மச்சானையும் கொன்னேன். அப்பவே இவனை நான் கொண்டு இருப்பேன். ஆனா சொத்து பூரா இவன் மேல எழுதி வச்சுட்டானுங்க. குழந்தையா இருந்த இவனை குழந்தையாவே வளர்க்க ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப இவன் தவள ஆரம்பிச்சிட்டான். பாத்தியா, நீ வெளியே போனதுனால சூடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட. டேய், பூமி ஏதோ திட்டுன்னு நினைக்கிறான். அவன் நாக்குல இருக்க வேலை புடுங்கடா. என்ன சொல்றான்னு பாப்போம். டேய், இப்ப புடுங்க போறியா இல்லையா? என்னால முடியாதுங்க முதலாளி. டேய் புடுங்கடா. இது தெய்வ சமாச்சாரமா வேற இருக்கு. எனக்கா என் பொண்டாட்டி வேற விரதம் இருந்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல இந்த வேலை புடுங்க போய் எனக்கு ஏதாவது தெய்வ குற்றம் ஏற்பட்டு போச்சுன்னா நான் என்னங்க பண்றது? பயங்கரமான ஆளுகளா இருப்பானுங்க போல இருக்க. நாம ஏதாவது வாயை திறந்து பேசணும்னா நமக்கு இதே நிலைமைதான். இதோட அந்த ஒரிஜினல் ஊமையை கிடைக்கிற வரைக்கும் நீயும் ஊமை மாதிரியே நடிச்சிருடா. பாத்துக்க. அக்கம் பக்கம் நோட்டை விடணும். அவங்க யாரும் உன்னை பார்க்காத சமயத்துல உனக்கு பிடிச்ச ஒரு அழகான ஃபிகரா கிட்டத்தட்ட என்ன மாதிரின்னு வச்சுக்கைய பார்த்து அப்படியே ஒரு உதட்டால ஒரு கடி கடிச்சு கண்ணெல்லாம் ஒரு சொல்லிட்டு சொல்லட்டி ஒரு கிக்கோட அவுட் அவுட். அது எந்த பார்ட்டியா இருந்தாலும் அவ அப்படியே டபுள். அப்படிதான் விட்டுறாத. கண்ணு கண்ணு அப்புறம் கிக்கு கிக்கு கிக்கு. அதுக்கு
இவன் ஞானி, இன்று இவன் ஊமை. அடடடா, இப்படி விழுந்து விழுந்து பாடம் சொல்லி கொடுக்கிற டீச்சரை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். அது வெறும் வார்த்தையா சொல்லாம ஓ. கொஞ்சம் ராகத்தோட சொன்னா சீக்கிரம் புரியுமேன்னு பாடு. சைட்டு 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 சைட்டுன்றா. அன்னைக்கே நீ பதிலுக்கு சைட் அடிச்சிருந்தா இந்த நிலைமைக்கு ஆளாவானா? இப்பதான் புரியுது. இவன் உன்னையே நினைச்சுதான் இப்படி ஆகிட்டான். அடிக்கடி உன்னை வர்ணிப்பான். என்ன வர்ணிப்பாரா? ஆமாங்கோ, உங்களையே நினைச்சு இவன் உருகிட்டு இருப்பான். இப்ப பார், இவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றேன். துரை பிரதர், நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. ராத்திரி நேரத்துல ஆளுக்கு 4 ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த பொண்ணை வர்ணிப்பியே. கண்கள் மை டப்பா, மூக்கு ஜெண்டோ பாம், உதடு க்ளோஸ், பல்லு ஜொல்லு, கண்ணம் சரவணா ஸ்டோர் கிண்ணம், இந்த காது இருக்கே காது, காது இருக்கேடா காது. ஐயோ அம்மா! குத்திட்டான். பழசெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது. துரை, சேட்டு அடிக்க வக்கில்லாம நம்ம 2 பேருமே குத்திட்டுமே, அது உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? இது அவள் ஒரு டயோனர கலர் டிவி. துரை துரை, எத்தனை இன்ச்சுங்கோ? ஐயோ அம்மா, 18 20 ஞாபகம் இல்ல, ஞாபகம் இல்ல. என்ன இப்படி எல்லாமா வர்ணிச்சாரு? ஆமாங்கோ. ஐயோ, என் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்காரு. வண்டி வண்டியாங்கோ. இனிமே நீங்க சிரமப்பட வேண்டாம். இவரை நானே வெளியில கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறேன். வா ராபிட், வா. ஆமா, என் கண்ணத்தை என்னன்னு சொன்னாரு? அடிச்ச அடியில மறந்து போச்சு. ஏமா அதையே நோட்டி நோட்டி கேக்குற? ஓ ஓஹோ, பாத்துமா, ஏற்கனவே உன்னால என் பிரதருக்கு பேச்சு போச்சு. இன்னும் உடம்புல இருக்கிற முக்கியமான பொருள் என்னென்ன போக போகுதோ. துரை, இது எப்ப நீ நல்லா பேசுறது? நம்ம 2 பேரும் சைக்கிள் செய்யற தோல்ல போட்டுட்டு சமுதாய சேவை செய்யறது. இட் இஸ் டூ லேட் பா, டூ லேட். Silver Screen's accomplished actor Amjad Khan passed away in Bombay on Monday night after a massive heart attack. Hundreds of mourners, including சும்மா சொல்லக்கூடாது. He is very sincere. Wow. லண்டன்ல ஊம கல்லூரியில MBA படிச்ச உங்க மருமக இந்தியாவுல ஊமைகளுக்கான செய்தியை இவ்வளவு அக்கறையா பாக்குறாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் சார். கொஞ்சம் அவரை கூப்பிடுறீங்களா? சக்திவேல் பாப்பா. பை இந்த மேடம் யார் தெரியுமா? ஊமைகளுக்கான படிப்புல டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்க. இந்த மாதிரி விசித்திரமான கேசுகளை ஹேண்டில் பண்றதுக்காகவே இவங்களை நாங்க கூடவே கூட்டு வருவோம். இப்போ உங்க மருமகனை இவங்க ஊம பாஷையில சைகையிலேயே சம்மதமானு கேட்பாங்க. அவரும் சைகையிலேயே சம்மதம்னு சொல்லிட்டாருன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். ஊம பாஷையா? வாயை திறந்து ஸ்ட்ரெயிட்டா பேசினால வளவளன்னு உளருவேன். என்னது, 4 கவர்மெண்ட் ஆபீசருக்கு மாட்டிருக்கானுங்க. வாயை திறந்து உண்மையை சொல்லிட்டோம்னா ஜாலியா தப்பிச்சிடலாம். பட்டனை சுட்டுருவாங்க. டேய் இல்ல, பாட கட்டுறதுக்கு மட்டும் நிச்சயமா நான் விட மாட்டேன். ஊம பாஷையிலே நம்ம பிரச்சனையை விளக்கமா சொல்லி எப்படியாச்சும் தப்பிச்சிடறேன் பாரு. கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா? மிஸ்டர் சக்திவேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு பரிபூரண சம்மதமா? இங்க 4 ஆம்பளைங்க 4 வாரமா என்ன இந்த வீட்டுக்குள்ள லாக்ல வச்சிருக்காங்க. லாக் புரியல? மறுபடியும் சொல்றேன், இங்க அவங்க ஜெயில்ல வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க புத்திசாலித்தனமா போலீஸ்ல விளக்கி எப்படி என்ன காப்பாத்த போறீங்கன்னு சொல்லுங்க. Shut up. ஏன் அவர் என்ன சொல்றாரு?
என்ன சார் இது? இவர் இப்படி எல்லாம் கேட்பாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நீங்க கோவப்படுற அளவுக்கு அப்படி என்னதாமா சொல்லிட்டாரு? பக்கத்துல இருக்கிற நீங்க என்ன 4 வருஷமா வச்சிட்டு இருக்கீங்களா? ஓஹோ, அது மட்டுமா, இந்த டபரா தலையனை சகிச்சுக்கிட்டு 4 வருஷமா எப்படி நெருக்கமா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஐயோ, நான் சொன்னத அந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். டேய், உனக்கு பாட வேண்டாம். தனக்கு மிஸ்டர் சக்திவேலு, எனக்கு சைகை எல்லாம் தெரியாது. நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. அம்மா கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மிஸ்டர் சக்திவேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு உங்களுக்கு பரிபூரண சம்மதமா? 4000 ரூபா நான் உனக்கு தர்றேன். நீ என்ன காப்பாத்தி வெளிய கூட்டிக்கிட்டு போயிட்டீனா நான் ஜாலியா பறந்து போயிருவேன். படுபாவி, நீ அக்கா தங்கச்சியோட பொறுப்புல எங்களுக்காக இப்படி எல்லாம் கேட்க சொல்லுதா? புடவை கட்டிட்டு அவளை இறக்காம போச்சு அவனுக்கு. நான் எப்படி பேசுவேன், எப்படி ஆடுவேன், அது ஏன் இஷ்டம். ஏமா அப்படி அவர் என்னதான் கேட்டாரு? பின்ன என்ன சார், 4 வருஷமா இந்த கிழமை உன்னை வச்சுக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு 4000 ரூபாய் தரேன், என் கூட ஒரு நாள் ஜாலியா இருக்கலாம் கேட்கலாம் சார். அப்படியா கேட்டாரு? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? ரவுண்டா 5000 சொல்லி இருக்கப்படாது. மிஸ்டர் தம்பிதுரை, உங்க மருமகன வார்த்தை அளந்து பேச சொல்லுங்க. அவர் எங்கெங்க அளந்தாரு, எங்கெங்க பேசினாரு? நீங்க தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. லண்டன்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தாரு. பிரயாண கிளப்புல தன்னை மறந்து ஏதோ பேசிட்டாரு. இது சட்ட பிரச்சனை. இதுல எந்த சிக்கலும் வரக்கூடாது. அவர் சுய நினைவோட இருக்கும்போது சொல்லி அனுப்புங்க, நாங்க வர்றோம். வாமா. ஒரு நிமிஷம். ஏமா, உண்மையாவே இந்த டபரா உங்களை 4 வருஷமா வச்சிருக்காரா? வெரி குட், வெரி குட். அடா அடா, என்ன யாருமே காணோம்? என்னது, சேவல் கத்துற மாதிரி இல்லையே. ராபிட், கோழி கவுத்துட்டு இங்க என்ன பண்ற நீ? என்னது? கோழி முட்டை. ஒரு கோழி இங்க உட்கார்ந்து இந்த முட்டையை வச்சுட்டு போச்சு. அதே மாதிரி நானும் இங்க உட்கார்ந்து ஒரு முட்டை வைக்க போறேன். ராபிட், கோழி தான் முட்டை வைக்கும், மனுஷனால முட்டை வைக்க முடியாது. தெய்வ குத்தம், ஏன் ராபிட்க்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு? அது எப்படி? இத்துணூண்டு கோழி முட்டை வைக்கும் போது இத்தா பெரிய மனுஷனால முட்டை வைக்க முடியாதா? ஐயோ, உனக்கு ஒண்ணுமே புரியலையா? எல்லாம் மறந்துட்ட. இத பாரியா, பொட்ட கோழி தான் முட்டை வைக்கும், சேவல் முட்டை வைக்காது. பொட்ட கோழியா? அப்படின்னா உனக்கு இது வேற புரிய வைக்கணுமா? இத பாரு, பொட்ட கோழின்னா பொண்ணு, அதாவது என்ன மாதிரி. சேவல்னா ஆணு, அதாவது பொண்ண மாதிரி. ராபிட், பொட்ட கோழினா நீயா? அப்படின்னா நீ எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு, நான் சாப்பிடணும். ஐயோ, பொட்ட கோழி தான் முட்டை வைக்கும், பொட்டச்சி முட்டை வைக்க முடியாதுயா. நீ ஊமையாவே இருந்துக்கலாம். நீ தானே உன்னை பொட்ட கோழி மாதிரின்னு சொன்ன. ஆமா. இப்ப ஏன் என்ன ஏமாத்துற? எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு. ஐயோ, என்னையா நீ? பொட்ட கோழியை நினைச்சாலும் முட்டை வைக்க முடியாதியா? அது சேவலோட கொஞ்ச நாள் பழகி ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்தினாதான் என் முட்டை வைக்க முடியும். நீ பொட்ட கோழி மாதிரி தானே? ஆமா. நான் சேவல் மாதிரி தானே? ஆமா. நாம 2 பேரும் ஒன்னா சேருவோம். நீ முட்டை வை. சரி. முட்டை வையே, முட்டை வையே, முட்டை வையே. ஐயோ, சேவல் கோழி இந்த மாதிரி பிராணிகள் ஒண்ணு சேர்ந்தாதான் என் முட்டை வைக்க முடியும். ஆல்ரெடி படிச்ச ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேர்ந்தா கோழியை தான் பெற்றுக்க முடியும். எந்திரியா? அப்ப நானும் நீ ஒண்ணு சேர்ந்தா குழந்தைதான் வைக்க முடியுமா? அப்ப ஒண்ணு சேரலாம். அப்ப ஒண்ணு சேரலாம். எப்படி ஒண்ணு சேர்றது? எப்படி ஒண்ணு சேர்றது? எப்படி ஒண்ணு சேர்றது? எந்திரிமா. என்னடா இது? சேர சொல்லு. என்ன சேர சொல்லணும்? உனக்கு முட்டைனா பிடிக்கும்ல? பிடிக்கும். நாங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு ஒரு முட்டை வச்சு கொடுக்குறோம். நீ வேக வச்சு சாப்பிடு. அவன் கண்ணுக்குட்டிய காமிச்சு பாலை கறப்பான். நான் விஸ்கி புட்டிய காமிச்சு உங்ககிட்ட விஷயத்தை கறக்க வேண்டியிருக்குது. சாச்சுக்க.
என்னடா இது 4 வாரமா சோறு தண்ணி எல்லாம் வச்சிருந்தானுங்க, இன்னைக்கு திடீர்னு ஃபாரின் சரக்கா கொடுக்குறானுங்க. கப்புன்னு அடிச்சிட வேண்டியதான். 4 ரவுண்ட் நிறுத்திக்க, 5வது ரவுண்ட் அடிச்சுன்னா பாடிடுவேன், அப்புறம் பாடதான். என்ன பண்ணலாம், அடிக்கலாம்னு ஆசையாம இருக்குது. அதுக்கு ஒரு செம ஐடியா வச்சிருக்கமா கண்ணு. ஒன்னு 2 3 இன்னும் ஒரு ரவுண்டு தாராளமா ஏத்தலாம்ப்பா. என்னது வாந்தியா? கீழே துப்பாத, காஸ்ட்லி விஸ்கி. இதுல துப்பு, வடிகட்டி மறுபடியும் அடிச்சிடலாம். துப்பு. துப்ப மாட்டேன். சங்கீத வாந்தியா? பாத்ரூம்குள்ள போய் ஒரு ஆலாபனையே வச்சுக்க. போ, போய் தொலை. போ. என்ன இவனுக்கு வேற மாதிரியா வருது? பெரியமா, கதை வேற சாத்திட்டானுங்க. கண்ணா பின்னானுங்க அடிப்பானுங்க போல் இருக்கு. அவசரப்படாது. துரையா சக்தி வேளான்னு நான் முதல்ல தெரிஞ்சிட்டு வந்துடுறேன். நீ துரையா சக்தி வேளா? என்ன ரெண்டுமே இல்லைங்கிறான். அவள் ஒரு டயோனரா கலர் டிவி. எத்தனை இன்ச்சுங்கோ? 18 20? துரை! ஐயோ துரை! இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சது காரணமே நீங்கதான். என் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய இடம் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. இப்போவாவது உன் பொண்ணுன்னு நீ ஒத்துக்கிட்டியே. எல்லாரும் பேசுறாங்க, நீ மட்டும் என்ன பேசாம நிக்கிற? எல்லாரும் இருக்கிறாங்க, துறைய மட்டும் காணுமே. ஐயோ, ஏன்டா இப்படி வேஷம் போட்டிருக்க? என்ன நீ போகலன்னா ஓடிடுவானா? நீ சும்மா பெரியமா, இவனை பத்தி எனக்கு தெரியும். கறி குழம்பு கொஞ்சம் சட்டியில ஊத்தி மூக்கு கிட்ட காட்டினா தம்புராவை 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வீசி அடிக்க ஓடியாந்துருவான். கொஞ்சம் சும்மா இருங்க. இது பாருங்க, என் உயிரையே அவர் கொடுத்துட்டேன். நீங்க என் மேல அன்பு செலுத்துறது வீணா போச்சுன்னு தானே இந்த முடிவுக்கு வந்தீங்க? ஆமா, குடும்பத்துல குழம்பு வந்துட்டு போகுது. அப்படிலாம் ஒண்ணு இல்லையா. நான் வாழ்க்கையில கல்யாணம் பண்ணா சினிமால எல்லாம் நடிக்கிறாங்களே சிலுக்கு, அவங்கள கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தேன். அவங்க எல்லாம் நம்மளுக்கு கிடைப்பாங்களா, அதனாலதான் சாமியார் ஆயிட்டேன். நான் வர்றேன். நான் தினமும் ஷூட்டிங் போறது உங்க ஏரியா வழியாதான். அப்பெல்லாம் நீங்க சைக்கிள் செயினோட தெரியும் போது நீங்க பெரிய வீரன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா
உங்களை தான் பண்ணிக்கிறதுங்கிற முடிவோட வந்திருக்கேன். ஓ, சைக்கிள் செயினுக்கு இப்படி ஒரு மரியாதையா? ஏன் ஆடுறீங்க? என்ன தர சொல்றீங்க? அட போதும், இப்ப எழுந்திரி. தென்னை மரத்துக்கு முட்டு கொடுத்த மாதிரி எவ்வளவு நேரம் சாஞ்சிட்டு இருப்ப? துரை, சிலுக்கு சுமிதா எனக்கு குழந்தையாளா வருவாங்கன்னு நான் கணவரை கூட எதிர்பார்க்கல துரை. இவங்க எனக்கு குழந்தையாளா வந்தது வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் துரை. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மணி. என்ன துரை? தம்பி பொண்டாட்டி தங்கச்சி மாதிரி. ஏங்க இந்த கால் ஷீட் எல்லாம் எப்படிங்க பாத்துக்கிறது? நான் பாக்குறேன் துரை. இந்தியாவுல எனக்கு இதை தவிர வேற வேலை என்ன இருக்கு? இவங்க சுடியோக்கு போறாங்கன்னு வெய்ய, பின்னாலேயே நானும் போனேன்னா எனக்கு ஒரு குஷ்பு கௌதமி, ஆனா அவங்க 2 பேரும் கிடைக்கலன்னு வைய, அட்லீஸ்ட் ஒரு ஸ்ரீதேவியாவது கிடைக்க மாட்டாங்களா? நான் மேனேஜர் தான், கன்ஃபார்ம். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? இப்பவே வச்சுக்கலாம். இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது தெரியுமா? அந்த 2 மாலை எடு, இல்லன்னா 1.5 மாலை எடு. மகாளி, என்ன பாக்குறீங்க? மாலை போடுங்க. சொல்லு. நீங்களும் போடுங்க. மொத்தத்துல சந்தோஷம் தானே? நீ என்ன யாரையுமே விட்டு வைக்க மாட்டீங்களா? இது ஏன் ஆளியா? நீங்க அவருக்கு முன்னாடி சொல்லாதீங்க. இது ஏன் ஆளு?